திரு ஷியாம், உங்களிடமிருந்து நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடங்க போகிற மாநாட்டை நடத்தப் போகிற கட்சியை தொடங்கி இருக்கிற விஜய் காலம் வரை பல மாநாடுகளை பார்த்திருப்பீர்கள். மாநாடுகளுக்கு முன்னதாக இருக்கிற தயாரிப்புகளாக இருக்கட்டும், அவர்களுடைய கொள்கை இதுதான் என்று சொல்கின்ற வகையிலே மாநாட்டிற்கு முன்னதாக சில சமிக்கைகள் வெளிவரும். அந்த வகையிலே நீங்கள் பார்த்த வகையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கு முன்னதாக அங்கே பிரகடனப்படுத்த இருக்கிற கொள்கைக்கு முன்னதாக இதுதான் கொள்கையாக இருக்கும் என்று உங்களுக்கு யானை வருவதற்கு முன்பாக மணியோசையை போல இந்த கொள்கை ஏதாவது கோடிட்டு காட்டுகிறதா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை? தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு சிறப்புடன் நடைபெற மூத்த பத்திரிகையாளனாக எனது வாழ்த்துகள். மாநாடு என்பது எங்கள் காலத்தில் அது ஊருக்குள்ளே தான் நடக்கும். இப்போ மதுரையில் மாநாடுனா மாசி வீதியில் நடக்கும். அதிமுக மாநாடு வரைக்கும் 72 திமுக மாநாடு நான் அப்போ வேலைக்கே வந்துட்டேன். மதுரை மாசி வீதியெலாம் நடக்குது. வடக்கு மாசி வீதியா தெற்கு மாசி வீதியான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லா மாநாடுகளுக்கும் முதல்ல எம்ஜிஆர் தான் திமுக ஊர்வலத்துக்கு வருவார். திமுக கொடியை பிடிச்சிக்கிட்டு அவரை பார்ப்பதற்காகவே காத்திருப்போம். அந்த முறை வந்தது திரு மு.க. முத்து அவர்கள். பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவுகள் கசக்க தொடங்கின. அதாவது சில மாநாடுகள் உறவுகளுக்கு வழிவகுக்கும், சில மாநாடுகள் உறவுகள் பிரிவதற்கும் வழிவகுக்கும். அதையும் நம்ம இதில் பொருத்தி பார்க்கணும். கட்சியின் துவக்க மாநாடு, கட்சியோட கொள்கைகள் அதெல்லாம் சொல்லிடுவாங்க. அது எப்போதுமே அது ஒரு ஈஸியான அஃபேராக தான் முடியும். ஆனால் இதற்கு அடுத்த கட்ட மாநாடுகள் அவர் நிறைய நடத்துவார். நடத்தும் போது தான் நமக்கு அந்த துல்லியமான புள்ளி விவரங்கள் தெரியும். மற்றபடி தமிழ் மண்ணின் மகன், அது அழகிய தமிழ் மகன் விஜய் படமே இருக்கு. தமிழன் ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ தமிழ் மண்ணின் மகன்கிறதுல நான் ஒரு பெரிய அர்த்தத்தோட பார்க்கல. நீங்கள் கேட்ட கேள்வி, உங்கள் தலைப்பு, அதாவது திராவிட அரசியலா தேசிய அரசியலா? விஜயகாந்த் தேசிய திராவிட முற்போக்கு கழகம் தான், தேமுதிக தான். தேசியத்தையும் திராவிடத்தையும் அவர் இணைக்கும் போது அந்த 2006 காலகட்டத்தில் விமர்சனம் இருந்துச்சு. நாங்களே அந்த விமர்சனம் வச்சோம். அது எப்படி ரெண்டையும் இணைக்க முடியும், ஒன்று பால்னா இன்னொன்று எண்ணெய், ரெண்டு எப்படி சேர்க்க முடியும் என்று விமர்சனங்கள் வைத்தோம். ஆனால் அதையும் தாண்டி விஜயகாந்த் என்கிற அந்த ஒரு தனி மனிதர், அவரோட உழைப்பு, பல்வேறு காரணங்கள், சினிமா கவர்ச்சி, எல்லாத்தையும் தாண்டி அந்த கட்சி 2009 வரைக்கும் 10% ஓட்டு வாங்கிச்சு. 2011 கூட்டணி அரசில் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார். அவருமே மதுரையைத்தான் அந்த நிலைக்களனா எடுத்துக்கிட்டாரு. ஆனால் வெற்றி பெற்றது என்னமோ வட மாநிலத்தை சேர்ந்த தொகுதியில், வட மாவட்டத்தை சேர்ந்த தொகுதி தான். விஜய் இந்த மாநாடை திருச்சியிலையோ மதுரையிலையோ நடத்தியிருந்தால் சரியாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது. ஏன்னா திருச்சி நர்வ் சென்டர், ஆனால் திராவிட அரசியலாக கொள்ளப்படும். மதுரை நர்வ் சென்டர் தான், தமிழ் அரசியலாக கொள்ளப்படும். தமிழ் தேசிய அரசியல்னா அது சீமான் ஏற்கனவே ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அதனால தமிழ் தேசியம் என்கிற அந்த பார்வை விஜய்க்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ விக்கிரவாண்டியை ஏன் தேர்ந்தெடுத்தார்? விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்க சிறிய கிராமத்தை. ப்ராபலி அவரோட செகண்ட் லைன் லீடர்ஸ், நமக்கு அவங்க பேர் தெரியாது, அவங்க மீடியா உலகத்துக்குள்ளே வரல. தம்பி ஜெகதீஷை மட்டும் தான் நமக்கு நல்லா தெரியுமே தவிர பிற செகண்ட் லைன் லீடர்ஸ் நமக்கு தெரியாது. அப்போ அவர்கள் அந்த பகுதியில் செறிந்து வாழலாம், அந்த பகுதியில் அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கலாம். இதெல்லாம் என்னோட யூகம் தான். எனவே நாளைக்கு ஒருவேளை ஒரு கூட்டணி அரசியல், கூட்டணி சேர வேண்டிய நிர்பந்தம் அல்லது கூட்டணி அரசு அப்படி வரதா வைத்துக்கொள்வோம். ஒரு சில எம்எல்ஏக்கள் இருந்தால் கூட அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகர்த்த முடியும் காய. உதாரணமாக பவன் கல்யாண் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் அவருக்கு செல்வாக்கு. அந்த குறிப்பிட்ட ஏரியாக்களில் சில எம்எல்ஏக்களை அவர் வென்றெடுத்தார். இன்னைக்கு தேசிய அரசியலில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமான வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம். சிரஞ்சீவி ஒட்டுமொத்த ஆந்திராவுக்குமான அரசியலை முன்னெடுத்தார். ஆனால் அவர் அதற்கு பிறகு அதில் வெற்றி காண முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் என்டிஆர் அரசியல் மாதிரி தான் அவர் கொண்டு வந்தார். கடைசியில் காங்கிரஸ் கட்சிக்கு போனார். இன்றைக்கு ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. அப்போ விஜய் அந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்ட் குவிதல், அரசியலில் குவிதல் ரொம்ப முக்கியம். அப்படியான ஒரு குவிதலை நோக்கித்தான் இந்த விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ என்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. தம்பி ஜெகதீஷ் தான் அதை சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் புதிய கட்சி, புதிய வரவேற்க வேண்டியது நமது கடமைதான். 1000 பூக்கள் மலரட்டும், இது மாசெய்தும் வசனம். அதே வசனத்தை தான் நான் தம்பி விஜய்க்கும் சொல்கிறேன். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வட மாவட்டத்தை குறிப்பிட்டு சொல்கிறீங்க. வட மாவட்டத்தை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு வங்கி சரிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்குதான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு வாக்கு வங்கி பலமாக இருக்குது. முதல் அவர் வெற்றி பெற்ற தொகுதிகள்லாம் அங்கேருந்து தான், அவருடைய வெற்றியும் அங்கேருந்து தொடங்குனது அப்படின்னு சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வட மாவட்டங்களில் அடர்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இவர்கள்லாம் வாக்கு வங்கியை நிரூபித்து அல்லது காட்டி இருக்கிற சூழலில் விஜய்க்கும் அங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, எப்படி இருக்கலாம்? இருக்குங்கிறது என்னோட கொஞ்சம் திடமான எண்ணம் தான். ஜெகதீஷ் விளக்கலாம்.
என்ன காரணம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பகுதியில இருக்கிற ஒரு சில காஸ்ட் காம்பினேஷன்ஸ் அது வந்து விஜய்க்கு வந்து ஃபேவரபிளா இருக்கும். இப்போ உதாரணமாக திருமாவளவன் அவர்கள் அவரோட அரசியல் நிலைப்பாட்டில் உள் ஒதுக்கீடை எதிர்க்கிறாரு. உள் ஒதுக்கீடு கலைஞர் காலத்தில் வந்து 50% பிற்படுத்தப்பட்டோர் ஒதுக்கீடை வந்து 50, 30, 20ன்னு பிரிச்சாரு. 20ங்கும் போது அது வந்து பாமகவோட ஒரு அவர்கள் வைத்த டிமாண்ட். ஆனால் வள்ளியர் உள்ளிட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஜாதிகளுக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு தொகுப்பா 20 கொடுத்தாரு. அதான் நமக்கு வந்து முதல் உள் ஒதுக்கீடு. அது வரைக்கும் நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே பிற்படுத்தப்பட்டவருக்கான மொத்த ஒதுக்கீடுக்கும் போது எங்களுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருந்தது. உள் ஒதுக்கீடுல எங்களுக்கான வாய்ப்பு குறைஞ்சது. ஏன்னா நாங்க எம்பிசி லிஸ்ட்ல வரமாட்டோம். அப்போ உள் ஒதுக்கீடுக்கு அடுத்ததும் அருந்ததியர் இஸ்லாமியர் உள் ஒதுக்கீடும் கலைஞர் கொடுத்தது தான். இப்போ திருமாவளவன் உள் ஒதுக்கீடு எதுக்குறாரு அப்படிங்கும்போது இந்த கம்யூனிட்டிகளோட ஓட் பேங்க் இப்போ திருப்பி திருமாட்ட இருக்காங்கிறதுல எனக்கு ஒரு தனி சந்தேகம். அதுலேயும் ஒரு தெளிவுபடுத்துறாங்க என்னன்னா, நாங்கள் வந்து உள் ஒதுக்கீடு எதிர்க்கலை, அந்த எஸ்சிஎஸ்டிக்கான இந்த கிரிமி லேயருங்கிறத அதை சொல்கிறாங்க, அதை தான் எதிர்க்கிறோம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. இல்லை, ஒட்டுமொத்தமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து தானே ஆப்ரேட்டிவ் ப்ரொஃபஷனில் எல்லாமே இருக்குல்ல. இது வந்து அகில இந்திய அளவில் உள் ஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறது நம்ம சேர்த்து பார்க்கணும். காரணம் என்னன்னா, அவங்க வெவ்வேறு ஓட்டு வங்கியை ரெப்ரசென்ட் பண்றாங்க. எந்த தலைவராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கிக்கு தான் பிளே பண்ண முடியும். 100% வாக்கு ஆதரவோ யாருக்கும் கிடையாது. அதிகபட்சமா 30% இருந்தா ரொம்ப ஆச்சரியம். அப்போ 30% ஓட்டு வங்கியை ஒரு புதிய தலைவர் ஐடென்டிஃபை பண்ணணும். தனக்கான ஓட்டு வங்கி என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? தமிழ் மகன், அப்ப தமிழர் ஓட்டு வங்கி அப்படின்னா எல்லாரும் தமிழர் ஓட்டு வங்கி தான். நம்ம ஆந்திரா ஓட்டு வங்கியை வாங்க முடியும்? ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பெரியாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பெரியார் திடலுக்கே சென்று முதல் முறையாக ஒரு தலைவருக்கு உடைய நினைவஞ்சலி அல்லது பிறந்தநாளுக்கான அஞ்சலி மரியாதை செலுத்துகிற அந்த ஒரு நிகழ்வாக அதுக்கு தான் போகிறாரு. அப்படிங்கிறப்ப அவருடைய பாதை என்பது திராவிட சித்தாந்தம் சமூக நீதியை காட்டுறது போல இருக்குது. அன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையிலையுமே அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அது திராவிடத்தை நோக்கி போகிறாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் வந்த சூழலில் இன்றைக்கு நிறைவில் தமிழ்நாட்டு மண்ணின் மகனாக உங்களோட உரிமையோடு கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். அதை கொஞ்சம் சமநிலைப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பெரியார் சித்தாந்தத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் புரிஞ்சுக்கிறதுனா நம்ம வந்து அந்த மதராஸ் மாகாணம் இருந்த காலகட்டத்துக்கு போகணும். எங்களோட ஸ்கூல் டேஸில் மதராஸ் மாகாணம் தான். மதராஸ் மாகாணங்கிறது ஒரிசாலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான பறந்து விரிந்த நிலப்பகுதி. இதில் முதல் அரசியல் சீர்திருத்தம்னு வந்தது வந்து முத்தியாமொழியார் கம்யூனல் ஜீவோ 1919, 20, 21களில் அது பரிணாமம் பெற்றது. அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. பெரியாருக்கும் முந்தைய அயோத்திதாச பண்டிதர் வந்து அதே சித்தாந்தங்களை வலியுறுத்தி இருக்கிறாரு. பெரியார் வந்து அதுக்கான ஒரு அரசியல் வடிவம் கொடுத்தார், ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாரு. ஆனால் பெரியாரோட இன்னொரு கொள்கை என்பது அவரை பொறுத்தவரையில் கடவுள் மறுப்பு தான், இறை மறுப்பு. அதுக்கு அவர் பல காரணங்கள் சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு திராவிட அரசியலில் இறை மறுப்பு இல்லை, ரொம்ப நீர்த்து போயிடுச்சு. இல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாத்திகர்கள் தான் இன்னைக்கு மைனாரிட்டிலையும் மைனாரிட்டி. எங்களோட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் கோயிலுக்கு போக மாட்டோம்னு சொல்றதே ஒரு நாகரிகமாக இருந்தது. அது இன்று இல்லை. அப்படி என்றால் பெரியாரின் பிற கொள்கைகள் அதை எதிர்ப்பதற்கு யாராலும் முடியாது. அதாவது அது கைம்பெண் மறுமணமாக இருந்தாலும் சரி, பெண் விடுதலையாக இருந்தாலும் சரி, சமூக நீதியாக இருந்தாலும் சரி, சுயமரியாதையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்ப்பதற்கு யாருமே கிடையாது, எதிர்க்க முடியாது. அப்போ பெரியார் திடலுக்கு போவது என்பது அல்லது பெரியாருக்கான புகழஞ்சலி செலுத்துவது என்பது இன்றைய தேதிக்கு வந்து அது திராவிட அரசியலோடு விஜய் கலந்து விட்டார் அப்படின்னு அதை நான் எடுத்துக்கல, அப்படி எடுத்துக்கவே இல்லை. ஆனால் விஜய் வந்து அடுத்த கட்டம் ஒரு பயணம் வர வேண்டியது வரும். என்ன பயணம்னா, திராவிட அரசியலில் இன்றைக்கு இருக்கிற திமுக தலைவர்கள் அவர்கள் வந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வது இல்லை. இது அண்ணா காலத்திலேருந்து அப்படிதான் இருக்கு. ஆனால் திராவிட அரசியலிருந்து வந்தவங்க இப்போ ஜெயலலிதா 1991 சட்டமன்றத்திலேயே திராவிட அரசியலின் புதிய பரிணாம வளர்ச்சி நான் சொல்லிட்டாங்க. அப்போ புதிய பரிணாமம்னா என்ன? புதிய பரிணாமம்னா அவங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாங்க, எல்லா இந்து பண்டிகைகளுக்கும், எல்லா கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கும், எல்லா இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொன்னாங்க. திராவிட அரசியலில் வந்து இந்து பண்டிகைகளை தவிர பிற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாங்க. இப்போ விஜய் இது வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து இதெல்லாம் சொல்லலை. ஆனால் அவரோட மாநாட்டுக்கு அடுத்தாப்புல வர்ற தீபாவளிக்கு அவர் வாழ்த்து சொல்லுவாரா? அது எனக்கு தெரியாது. வருது, அடுத்த 4 நாள்ல தான் தீபாவளி வருது. மாநாட்டில் கூட எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடலாம், வாழ்த்து சொல்லலாம். அப்படி சொன்னா அது வந்து ஒரு செய்தியாக மாறும். அப்போ திராவிட அரசியல்ல திமுக ரெப்ரசன்ட் பண்ற அரசியல், அதிமுக ரெப்ரசன்ட் பண்ற அரசியல்,
இந்த ரெண்டுக்கு இடையில பெரிய வேறுபாடுகள்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த நுணுக்க வேறுபாடை தவிர வேற பெரிய வேறுபாடு கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட பேசலாம் ஒண்ணுதான். பேசுவோம். அது பெரியாரை கடந்து போய்விட முடியாது, பெரியாரை தொடாமல் அது அரசியலை யாராலும் தொடங்க கடந்து முடியாது போய்விட முடியாது. அப்படிங்கிறத 150 விஜய் வருஷமா காட்டியிருக்கிறதா இருக்கட்டும். சொல்றீங்க. பேசலாம். இல்ல, தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு ஓட்டு வங்கியை தானே வாங்கி ஆகணும். அப்போ எங்களோட காலகட்டத்தில் 60% திராவிட ஓட்டு வங்கி இருந்தது. அதாவது 1967 ராம் சுப்ரமணியம் ஒத்துக்கிடுவாரு. 40% தேசிய ஓட்டு வங்கி. அப்போ தேசிய ஓட்டு வங்கி அப்போ ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தது காங்கிரஸ். இப்போ தேசிய ஓட்டு வங்கி 2 அணிகள், அதாவது காங்கிரஸ் மற்றும் பாஜக. ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கு. இப்போ திமுக அணி பிரிஞ்சு அதிமுக வரும்போது 1977 30% எம்ஜிஆர் ஓட்டு வங்கி, 24% வந்து கலைஞர் ஓட்டு வங்கி, ஆக 54, கிட்டத்தட்ட 60. இது வரைக்கும் நீங்க எல்லா இது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அந்த 60 இருக்கும். மிச்சம் 40% பிற கட்சிகள் பங்கு போட்டுக் கொள்கின்றன. பிஜேபி ஒரு டிஸ்டிங்க்ட் ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணுது. அதெல்லாம் யாராலையும் மறுக்கவே முடியாது. அவர்களுக்கென்று ஏதோ ஒரு அரசியல், நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ, ஆனால் அந்த அரசியல் சார்ந்த ஒரு ஓட்டு வங்கி 10% சொல்லலாம், 15% சொல்லலாம், 5% சொல்லலாம். அது கருத்து மாறுபாடு கொடுப்பது. ஆனால் அவர்களது ஓட்டு வங்கியை மெயின்டைன் செய்கிறார்கள், வளர்க்கிறார்கள். கடந்த 10 வருஷமா நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் யாருடைய ஓட்டு வங்கிக்கு குறி வைக்கிறதுனா, ஒன்று விஜய் சார்ந்த ஓட்டு வங்கி, அவருக்கான ஒரு தனி மனித செல்வாக்கு, ஒரு ஸ்டாருங்கிற ஒரு அறிமுகம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். அந்த ஓட்டு வங்கியை தாண்டி சித்தாந்த ரீதியான ஓட்டு வங்கின்னு வரும்போது இந்த ஓட்டு வங்கியில தானே பிரித்து எடுக்க முடியும். அப்ப திராவிட ஓட்டு வங்கியை பிரிப்பதால் திமுகவுக்கு தானே லாபம் வரும். இல்லை, அதற்கு எதிரான கொள்கையோடு முன்வைக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு இங்கே பலம் குறையிறது, அவங்களுக்கு கூடுதல் பலமாக ஆகாதா ஒரு பக்கம்? சார், திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி எத்தனை முனையாக வந்து பிளவுபடுது. பிஜேபியை மட்டும் நான் விட்டுருங்கன்னு முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க தனியா இருக்காங்க, அவங்க தனித்துவமான ஓட்டு வங்கியை கிரியேட் பண்றாங்க. அப்போ அந்த ஜெகதீஷ்கே அந்த கேள்விதான். ஜெகதீஷே வந்து அவரும் வந்து ஒரு பத்திரிகையாளர், அவர் அரசியல் விமர்சகர், எனக்கு எவ்வளவு வருஷமா அவர் தெரியும். இல்ல, அந்த இடத்துல அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, கேட்டுருவோம். இல்லைங்க, அதாவது நம்ம இன்னைக்கு திமுக ஒரு ஆளுங்கட்சியாக, இன்னும் சொல்லப்போனால் 40 தொகுதிகளை பாராளுமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலில் வென்ற கட்சினால் நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, இந்த எல்லோருமே புதிதாக வர எல்லோருமே இல்லை இருக்கின்ற எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் எல்லாமே இருக்கின்ற அந்த வாக்கு வங்கிக்கு தான் நீங்கள் எல்லாம் சண்டை போடுறீங்க. இல்லை, திமுக வாக்கு வங்கி எனக்கு 2011 திமுக எதிர்கட்சி கூட கிடையாது. நீங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட் கூட வாங்கலை. இப்போ இந்த வரலாறுகளையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். நீங்கள் ஜெயலலிதா எவ்வளோ ஃபேமஸாக வெற்றி பெற்றாங்கன்னு தெரியும், எவ்வளோ தோத்தாங்கிறது தெரியும், அதுவும் நமக்கு தெரியும். அவங்களே வந்து தோத்து போன வரலாறுகளும் இருக்கிறது. அதனால் ஒரு ஃபிக்ஸட் ஓட்டு வங்கி நிச்சயமாக சொல்கிறேன். நீங்கள் ஃபிக்ஸட் ஓட்டு வங்கிங்கிறது திமுக கோர் ஓட்டு வங்கி, அதிமுக கோர் ஓட்டு வங்கி, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் கோர் ஓட்டு வங்கிங்கிறது இருக்கும். அதை தாண்டி இருக்கின்ற இனிமேதான் வெளிப்படும். சொல்றேன், வெளிப்படும். நீங்க சொல்ற மாதிரி அது வெளிப்படும். நீங்க இந்த இடம் தான் அந்த வங்கி, வாக்கு வங்கி என்பது சொல்லும். அந்த வாக்கு தான் அது எங்க இருந்து வேற மாதிரி எடுக்க போறீங்க? பாரதிய ஜனதா சார்ந்த வாக்கு வங்கி, இன்னொன்னு வந்து நாம் தமிழர் சார்ந்த வாக்கு வங்கி. நாம் தமிழர் கட்சி வந்து பல தேர்தல்கள்ல அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. அது எத்தனை சதவீதம்ங்கிறதுல தான் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் 2 ஓட்டு வங்கி இருக்கு, உருவாயிருக்கு. அது எல்லாமே வந்து திராவிட ஓட்டு வங்கிக்கு எதிரானதுதான். திராவிட ஓட்டு வங்கியில திமுக அதிமுக சேர்ந்து தான் நான் எடுத்து சொல்றேன். சரி, பேசலாம். நான் தனியா திமுகவை சொல்லல. திமுக அதிமுக ஓட்டு வங்கிக்கு மாற்றாக நீங்க என்ன ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ண போறீங்கன்னா, விஜய் சார்ந்த கோர் ஓட் பேங்க், அதானே? சரி, பேசலாம்.